வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் நைட்மே டைட்டன். ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன் சீசன் 3ல எபிசோட் 2 ரிலீஸ் ஆயிடுச்சு. அண்ட் இது ஒரு தரமான எபிசோட்னு சொல்லலாம். அண்ட் தேர்ட் எபிசோடுக்கான ஒரு ப்ரிவியூ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரிவியூ தான் இந்த வீடியோவில் பிரேக் டவுன் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இதே மாதிரி நிறைய வீடியோ மேக் பண்ண மோட்டிவேட் ஆகும். அண்ட் ஓவர் அப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ப்ரிவியூவை ரெனரா கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஃபைனலாக அயன் த்ரோனில் உட்காந்துட்டாங்க. தன்னோட 2 பசங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் இந்த அயன் த்ரோனில் உட்காந்துருக்காங்க. அண்டு எல்லாரோட கண்களுமே அவங்க மேலே இருக்குங்கிறத அவங்க உணர்றாங்க. அண்டு தன்னோட அப்பா தான் மேலே நம்பிக்கை வச்சு தான் அயன் த்ரோனுக்கான வாரிசாக அறிவிச்சாரு. அந்த நம்பிக்கையை நம்ம காப்பாற்றணுங்கிறதையும் அவங்க உணர்றாங்க. அடுத்த ஷாட்லேயே டேமன் நம்ம இதை தொடங்கியே ஆகணும்னு சொல்கிறாரு. அஃப்கோர்ஸ் அந்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் சொல்கிறாரு. மக்களுக்கு உணவு, பாதுகாப்பு மாதிரியான அடிப்படை பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, அதை தான் நம்ம சீக்கிரமாக ஆரம்பிக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரியே அடுத்த ஷாட்டில் எல்லாருமே ரெனரா கிட்ட இந்த பிரச்சனையை பாருங்கள், இங்கே இந்த பிரச்சனை இருக்குது, அங்கே அந்த பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ரெனராவும் ஓகே நான் அதை பார்க்குறேன்னு சொல்லி ரொம்ப பிஸியாகவே இருக்காங்க. அண்ட் அவங்க நடந்துகிட்டு இருக்கும் போது ஒரு ரேட் மேலேயே மிதிச்சிடுறாங்க. இந்த கிங்ஸ் லேண்டிங்கில் ரேட் பிரச்சனை ரொம்ப தலைவிரிச்சு ஆடுதுன்னே சொல்லலாம். போன சீசன்லேயே இந்த ரேட் பிரச்சனைகளை பார்த்துருப்போம். அண்ட் சீசன் 3லேயும் இது கண்டினியூ ஆகுதுன்னு தான் சொல்லணும். அடுத்த ஷாட்டில் டேரன் டார்கெரியனை காமிக்கிறாங்க. இவன் யாருன்னு கேட்டிங்கன்னா விசேரிஸ் அப்புறம் ஆலிசன்ட்டோட 4வது குழந்தை, ஏகன், ஏமண்ட் அப்புறம் ஹெலனாவோட தம்பி. இவனை நீங்கள் மொதல் 2 சீசனில் பார்த்துருக்க முடியாது. ஏன்னா இவன் கிங்ஸ் லேண்டிங்கில் இல்லை, ஆலிசன்ட்டோட சொந்த ஊரான ஓல்ட் டவுனில் தான் இருந்திருப்பான். இவன் இந்த ஸ்டோரியில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இவனை ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன் ஸ்டோரியிலேருந்து தூக்கிட்டிங்கன்னா ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன் ஸ்டோரி இன்கம்ப்ளீட் ஆனது. அண்ட் கேம் ஆஃப் த்ரோன்ஸுங்கிற ஒன்று நடந்திருக்காது, எக்ஸிஸ்டே ஆயிருக்காது. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர். இவனுக்கு இப்போ என்னடான்னு கேட்டிங்கன்னா இவனை தேடி தான் டேமன் வந்திருக்காரு. ஆக்சுவலாக பிளான் என்னன்னா ரெனராவும் டேமனும் கிங்ஸ் லேண்டிங்க்கு வருவாங்க. அங்கே இருக்கிற ஏகானை கொண்டுட்டு த்ரோனை கேப்சர் பண்ணிடுவாங்க. பட் ஏகான் தப்பிச்சு போயிட்டால, இப்போ அவனுக்கு பதிலாக வேற ஒருத்தரை கொல்லணும். ஆல்ரெடி ஓட்டோ ஹைட்டவரை கொண்டுட்டாங்க. பட் அவர் இந்த த்ரோனுக்கு வாரிசு இல்லை. இந்த த்ரோனுக்கான வாரிசு ஏகான், ஏமண்ட் அப்புறம் டேரன் டார்கெரியன். ஏமண்டும் இல்லை, ஏகானும் கிடைக்கல. ஸோ டேரன் தான் ஒரே ஆப்ஷனுங்கிறனால டேரனை போய் கொள்ளலான்னு டேமன் ரெனரா கிட்ட சொல்கிறாரு. அண்ட் ரெனரா இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க தான், அதை அடுத்த எபிசோடில் காமிப்பாங்க. பட் இப்போ ப்ரெசென்ட்டாக டேரனை டேமன் கிங்ஸ் லேண்டிங் கூட்டிகிட்டு வராரு. அண்ட் இதில் தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இவர் உண்மையான டேரன் டார்கெரியனா இல்லை போலியானவரா அப்படின்னு தெரியாது. ஏன்னா நீங்கள் போன எபிசோட்லேயுமே ஒருத்தரை பார்த்துருப்பீங்க, அவர் தான் டேரன் டார்கெரியன் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் இப்போ இன்னொருத்தரை காமிச்சிருக்காங்க. என்ன ஸ்டோரின்னு தெரியல. ஏன்னா இது எல்லாமே ஆலிசன்ட்டோட பிளான் தான். ஆலிசன்ட் தான் ரெனராவை அலோவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு தெரியும் டேரனை தேடியே வருவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ உண்மையான டேரனை மாறு விஷயத்தில் முடியோட கலரை மாற்றி கூட இது பண்ணியிருக்கலாம். அண்ட் இப்போ நம்ம பார்க்குறது ஒரு போலியான டேரனாக கூட இருக்கலாம். அண்ட் இது இல்லாமலே போகலாம். ஒரு 50% சான்ஸ் இருக்குது. இந்த டேரன் டார்கெரியன் உண்மையானவனா இல்லை போலியான நம்ம வர்ற எபிசோடில் தான் பார்க்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் சீனில் ஆலிசன்ட்டும் ரெனராவும் பேசிக்கிறாங்க. ஆலிசன்ட் இந்த மாதிரி இந்த த்ரோனுக்கு மக்களை மாற்றக்கூடிய சக்தி இருக்குது. இந்த த்ரோனில் உட்கார்றதுக்கு முன்னாடி நீ ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக இருப்ப, உட்காந்ததுக்கப்புறம் இன்னொரு டிஃப்ரெண்ட் பர்சனாக இருப்ப. அந்தளவுக்கு இந்த த்ரோன் ஒன்றா பாடுபடுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்டு அடுத்த சீன்லேயே டேமனும் ரெனராவும் ஒன்றா இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. மேபி ரெனரா இன்னொரு வாட்டி ப்ரெக்னென்ட் ஆகலாம். அண்டு கிங்ஸ் லேண்டிங்கில் இருக்கிற அந்த கேசலில் இருக்கிற எல்லா க்ரீன் ஃப்ளாகுமே கழட்டுறாங்க. க்ரீன் ஃப்ளாகை கழட்டிட்டு பிளாக் ஃப்ளாகை மாட்ட போகிறாங்க. அண்ட் அந்த க்ரீன் ஃப்ளாகெல்லாம் எரிச்சிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் எரிக்கிற ஷாட்டோட இந்த ப்ரிவியூ முடியுது. அடுத்த எபிசோடு ஒரு தரமான எபிசோடாக இருக்கும். அண்டு மோரோவராக பொலிட்டிக்கலை ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க. மொதல் 2 எபிசோட் வாரை ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க. 3rd and 4th எபிசோட் பொலிட்டிக்ஸை ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க. அண்டு கிரிட்டிக்ஸ் மொதல் 4 எபிசோடை பார்த்தாங்க. அதில் மொதல் 2 எபிசோடை விட 3rd and 4th எபிசோட் தான் சூப்பராக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அவங்க சொன்ன மாதிரியே நல்லா தான் இருக்கும். பொலிட்டிக்ஸை ஓவராக ஃபோக்கஸ் பண்ணி காட்ட போகிறாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. அண்ட் இதே மாதிரி நிறைய ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை.